Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்னைக்கு நம்ம அச்சு முறுக்கு எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நான் அரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். மைதா மாவு 3/4 கப் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் எள்ளு வச்சிருக்கேன். அதே எந்த அளவு எடுத்தோமோ அரிசி மாவு அதே கப்பால 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதுல 4 ஏலக்காயும் சேர்த்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் எவ்வளோ எடுத்துக்கணும்னா நம்ம அரிசி மாவு எந்த அளவில் எடுத்தோமோ கப்பு அந்த கப்பாலே 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணக்குள்ளே எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த சர்க்கரையும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை மிக்சியில் பவுடர் பண்ணி தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த அரிசி மாவில் கலந்துக்கலாம். அதை இப்போ நான் அதில் கொட்டிக்கிறேன். இந்த பவுலில் மிக்சிங் பவுலில் இந்த 1 கப் சர்க்கரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட 3/4 கப் மைதா எடுத்து வச்சுருக்கதையும் அதோட சேர்த்துக்கிறேன். எள்ளு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ இந்த தேங்காய் பால் அதோட சேர்க்க போகிறேன். இந்த தேங்காய் பால் நான் வந்து அரிசி மாவு எதில் மெஷர் பண்ணணும் அந்த கப்பில் தான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது வந்து நான் அளந்து வச்சதில் அதே கப்பில் 1.5 கப்பு இருக்குது. இப்போ அதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே நமக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் சொன்ன அந்த அரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கினது தான், கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல அந்த மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம வீட்டிலையே அதை பதப்படுத்தி நம்ம அரைச்சிக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். அரிசியை ஊற வச்சு நிழலில் உணர்த்தி அந்த அரிசியை பவுடர் பண்ணி கூட அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு விஸ்கு வச்சே நான் இப்போ கலக்கி காட்டுறேன். அப்போ தான் நமக்கு கட்டி முட்டி இல்லாமல் வரும். விஸ்கு வச்சு தான் இப்போ கலந்துக்கணும். அதை அப்போ தான் கட்டியாக இருக்காது, கட்டி முட்டி இல்லாமல் வரும். நமக்கு சாஃப்டாக மாவு தண்ணியாக நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அது மாதிரி நான் கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு வந்து இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் மாவை நல்லா கலக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக கலக்கவும் கூடாது, அதேமாதிரி இட்லி தோசை மாவு அளவுக்கும் கலக்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இது எப்படி இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ அந்த மாவில் அந்த ஸ்பூனை உள்ளே விட்டு நம்ம எடுத்தோம்னா அப்படியே பாருங்கள், அதில் அப்படியே திக்காக இல்லாமல் அந்த ஸ்பூன் லேசாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம அச்சில் தொட்டு எண்ணெயில் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இந்த அச்சு முறுக்கு அச்சு வந்து நான்ஸ்டிக் தான் பயன்படுத்துகிறேன். அதனால் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தான் அப்புறம் மாவில் நனைச்சி போட போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பூனால் ஒரு ட்ராப் போடுறேன். அந்த மாவு டக்குன்னு மேலே வரும். இப்போ மேலே வந்துடுச்சு, மாவு ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். மிதமான தீயிலே தான் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப தீ வச்சோம்னா முறுக்கு ரொம்ப செவந்து போயிடும். இப்போ மிதமான தீயில் தான் இப்போ நான் சுட போகிறேன். அதேமாரியே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, இதே தீயிலே இருக்கட்டும், அது மீடியமில் அப்படியே சுட்டுக்கலாம். இப்போ நான் அந்த 5 நிமிஷம் அச்சு அந்த எண்ணெயில் வச்சுருந்தேன்ல, இப்போ எடுத்து மாவில் நனைச்சி போடக்குள்ளே மாவை ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால மேலே கொஞ்சம் தெளிஞ்சு போயிடும் மாவு. இப்போ நான் அதை கலந்துட்டு தான் இப்போ அதில் நனைச்சி போட போகிறேன். இப்போ நான் மாவில் நனைச்சி போட போகிறேன். நம்ம வந்து அச்சு வந்து ஃபுல்லாக முங்கிடக்கூடாது, மாவில் 3/4 வாசி தான் அது முங்கணும். அப்படியே 10 செகண்ட் நம்ம மேலே தான் பிடிச்சிருக்கணும், அப்படியே வானலுக்குள்ளே விட்டுறக்கூடாது அச்சவும். அப்புறம் மாவு நம்ம பாருங்கள் தானாக பிரிஞ்சு அப்படியே அந்த போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சுட்டு எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லாகவும் அச்சில் மாவை நனைச்சிடாதீங்க, வராது. அப்புறம்
இப்போ நல்லா செவந்துட்டுருக்கு அந்த முறுக்கு. இன்னொன்று போட்டிருக்கேன் நான். இப்போ அந்த முறுக்கு செவந்துருச்சு. நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்தது அச்சில் நினச்சி நம்ம போடணும். நம்ம இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால் இனிப்புலாம் சூடாக பார்க்கும்போது அது சாஃப்டாக தான் இருக்கும். அது ஆறுனா தான் நமக்கு மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இப்போ இந்த மாதிரி செவந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் முறுக்கை. இப்போ நம்ம எண்ணெயில் நனைச்சி அடுத்த முறுக்கு நான் விட்ருக்கேன். இப்போ அதுவே தானாக கீழே இறங்கிடும். நீங்கள் அடியில் விட்றாதீங்க. அந்த வானலில் மேலாப்பிலே பிடிச்சிட்ருக்கணும் அச்சை. அப்போ தான் ஒரு 10 செகண்ட் ஆனோடனே தானாக அதுலேருந்து கழண்டு வந்துடும் முறுக்கு. அப்படி வராட்டி நீங்கள் என்ன பண்ணணும், குச்சி வச்சு நம்ம அப்படி தள்ளி விட்டுக்கலாம் அதை. இப்போ அது தானாக கழண்டு குச்சி வச்சு கொஞ்சம் தள்ளினதும் கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த முறுக்கு போடுறதுக்கு அந்த அச்சு எண்ணெயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறதுக்காக அதிலே தான் நம்ம வச்சுக்கணும். அந்த அச்சுக்கு ஹீட் ஆகணும். அப்படி இல்லாட்டி நம்ம மாவுக்குள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவு அதில் ஒட்டாமல் கழண்டு வந்துடும். ஏன்னா இது நான்ஸ்டிக் வேறையா. எந்த அச்சாக இருந்தாலும் ஒரு முறுக்கு போட்டோடனே அது ஹீட்டில் தான் இருக்கணும் அந்த அச்சு திரும்ப. இப்போ இது நான்ஸ்டிக் அச்சுன்றதுனால ஈஸியாக நம்ம போட்டுடுறோம். இதே நம்ம இரும்பு அச்சு இல்லை இண்டாலியமில் வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது பழகுனா தான் நமக்கு வரும். அதை பழக்கணுன்னா நம்ம அந்த இரும்பு அச்சாக இருந்தால் புளி தண்ணியில் 2 நாள் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதை எண்ணெய் ஊற்றி அந்த அச்சு அப்படியே ஊற விட்டுறணும். ஒரு நாள் பூரா நம்ம சுட போகிறோன்னா அதுக்கு முதல் நாளே எண்ணெயில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யக்குள்ளே இந்த மாதிரி எண்ணெய் சூடாகுது பாருங்கள் வானலில், அதில் போட்டு வச்சு தான் நம்ம எடுத்து செய்யணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா வரும். இல்லாட்டி இந்த அச்சு முறுக்கு என்ன பண்ணும், பிரிஞ்சு போயிடும். அச்சிலேருந்து சரியாக அச்சாக வராது நமக்கு. இப்போ இந்த முறுக்கு நமக்கு செவந்து நல்லா வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சுட்டது. இப்போ அதை திருப்பி விட்டு நம்ம அச்சில் அந்த கரண்டியில் எடுக்கும் போது அந்த முறுக்கை திருப்பி விட்டு நம்ம எடுத்தோன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இப்படி நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அச்சுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன ஆகும், எண்ணெய் உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த எண்ணெய் வடியாது. இப்போ சுவையான டேஸ்டான மொறு அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். நம்ம எடுக்கும்போது சுட்டு எடுக்கும்போது இப்படி பாருங்கள் 2 பக்கமும் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை விட இன்னும் ப்ரௌன் கலராக ஆக்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கு ஆறின பிறகு தான் நமக்கு மொறுன்னு இருக்கும் முறுக்கு. நீங்கள் என்னடா சாஃப்டாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு தான் அது மொறுன்னு இருக்கும். இப்போ சுவையான டேஸ்டான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.